கால அம்மா பொம்பளை பிள்ளை வேணா ஆம்பளை பிள்ளை எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் ஓகே உள்ள போங்க இங்கிட்ட உள்ள இப்பதான் வெள்ள அடிக்கணும். வடை ஒண்ணு வச்சிரு, வடை தான் காக்கா வைக்கணும். காக்கா கூப்பிடு. காக்கா கூப்பிடு, ஒன்னதையும் காணும். ஹலோ நண்பா, நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, சாமி ரூமை சுத்தம் பண்ணிவிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விரதம் பண்ண போகிறோம். இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். தக்காளி முதல்ல சேரீல பார்க்க போகிறீங்க. எங்கே கட்ட தெரியாம கட்டியிருக்கா பாருங்க தக்காளி. டீச்சர் அம்மா அப்படிதான் கட்டியிருப்பாங்க. தக்காளி இப்படிதாங்க டீச்சர் நான் பார்த்துருக்கேனே. இப்படிதான் பாருங்க, 5வது 6வதுக்கெல்லாம் டீச்சர் சொல்லி கொடுப்பாள். இப்படிதான் போயிட்டு இருப்பா. நீ மூடுறி கோமாளி. ஓகே, இப்போ நாங்கள் சாமி ரூமுக்கு போக போகிறோம். தக்காளி விளக்கமாத்த எடுத்துட்டா. யார்கிட்ட அடிக்க போற? ஓகே, இதான் எங்க சாமி ரூமு. இது வந்து தெரிஞ்சிருக்கும். இது எனக்கு வந்து வரதட்சணையா வந்தது. ஃப்ரிட்ஜு, இது வாஷிங் மிஷின். இது எதுக்கு தான் வச்சிருக்காங்கன்னு தெரியல. யூஸ் ஆகல, ஒன்றும் ஆகலை. இப்போ சம்மதி இடைக்கி போட்டுடலாம். என்ன அரைச்சோ? உங்க வீட்டை சொன்னா வரியா? கொஞ்சம் அது ஏன் சும்மா இருக்குன்னு தெரியல. அந்த லைட்டுனால விட்டு அடிக்குதுங்க. ஓகே, விநாயகர் ஃபஸ்ட்டு எடுத்துக்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு விரதமே. இதுதான் எங்கள் சாமி ரூம். என் மம்மி என்ன பண்ணுறான்னு தெரியல. இதெல்லாம் பார்த்துங்க, எல்லாம் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மம்மி தூங்குறாங்க. மம்மி நீங்கள் வரலையா? சாமி ரூம் வந்து சுத்தம் பண்ணுங்க. பாப்பா நான் சமைச்சிட்டேன். பாப்பாவே சுத்தம் பண்ணி சாமி வாங்க. நைனா ஃபோன் கிடைக்கிறேன். எங்கள் டாடிட்ட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் மாடி என்னடி பண்ற? தக்காளி இதை நவுத்திடுமா வாஷிங் மிஷினை? நவுத்தி அங்க நம்ம அந்த ரூம்ல வச்சுப்போம். இதை சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கட்டும். சரி சரி. இந்த நல்லா நீட்டா வை. சாமி ரூம் குப்பையெல்லாம் எடுத்து போட்டு. இது தாங்க தக்காளி வீட்டிலேருந்து வந்த விளக்கு. இதுவும் அந்த விளக்கும். இது அவங்க பெரியத்தை வாங்கி வச்சாங்க, அவங்க சின்னத்தை வாங்கி வச்சாங்க. அதானே? இது யாரு வாங்கி வச்சது? இது ரெண்டும் அவங்க துர்கா அத்தை, அவங்க அத்தை, ரெண்டாவது அத்தையா. இது என்னடி வளையல் இங்க தொங்குது? இதை தொங்கணுமா? ஏன்னு தெரியல, இந்த பல்ப் எடுக்க மாட்டேது. கோயில என்ன நிலவரம்னு போய் பார்த்துட்டு வருவா. நீ அம்மா கிட்ட போய் சூடம் ஏத்துறது எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்க ஓடு. நல்ல பிள்ளைல ஓடு. வேலை சொல்லியே கூப்பிடுறாங்க. அம்மா சூடம் ஏத்துறது எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. கேட்குது தக்காளி. அங்கேதான் இருக்கு. எங்க வந்து எடுத்து கொடுங்க. வாங்க நைனாட்ட அப்புறம் பேசலாம். வாங்க. இருங்க, இங்கே வச்சுட்டாரு. எங்கள் டேடி தாங்க இது மாட்டினது. இதுவும் அதுவும். இதுதான் என் ரூமு. பார்த்துங்க, இங்கதான் என் ரூம். இது ஒன்றுமே இருக்காது. அது தக்காளி ரூமு. தக்காளியோட ரூம் இது. இதுதான் தக்காளியோட ரூம். நான் இங்கே தான் வந்து கேம் விளாண்டுட்டு போவேன். இது ரெண்டுமே தக்காளியோட பீரியடில். இது எனக்கு சும்மா 2-3 சட்டம் மட்டும் இருக்கு. என்ன எடுத்து கொடுத்துட்டீங்களா? அங்கே தான் இருக்கு. அப்புறம் என்னடி இலை தக்காளி? என்ன வேலை சொல்லு. ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டு தாங்க இருக்கா தக்காளி. எனக்கும் என்னடி வேலை? நான் ரொம்ப பண்றாங்க. என்னடி பண்ற? அதுல தண்ணியை ஊத்தி வச்சா நல்லா இருக்கும். நீ மூடு. ரொம்ப ஓவரா பண்றடி.
நீ ரொம்ப பேசுறடி. இப்போ நான் வந்து கோப்ரோவில் எடுக்கிறேங்க வீடியோ. ஏன்னா ஐஃபோன் செட் ஆகல, ஹீட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்டா ஐஃபோன் வாங்கி கொடுத்தான்னு தெரியல. இவளுக்கு தான் நான் வாங்கி கொடுத்தேன், அது என்கிட்ட கொடுத்துட்டு அவளுக்கு யூஸ் பண்ண தெரியலன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமா, நீ நாடி யூஸ் பண்ண தெரியலன்னா அப்புறம் எதுக்கு என்கிட்ட கொடுத்த? சரி போனா போது செல்லு இல்லாம. ஆடா பாவி, எப்படி போய் சொல்றா அப்புறம் யூஸ் பண்ண தெரியல எனக்கு எப்படி வெளில வரது வெளில உள்ள வர தெரியாம போய் சொல்லி எப்படி போய் சொல்றா? தக்காளி மண்டே உடச்சு விட்டுறாங்க. டீச்சர் அம்மான்னு பார்க்க மாட்டேன் பாத்துக்க. ஏய் யாருடி போய் சொல்றா? ஐயோ ஏன்டா இவகிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன்னு தெரியலங்க. ஏவா போறாதான் பண்றடி தக்காளி நாட்டு வெங்காயம். இங்க லட்சுமி அம்மா படுத்துட்டாங்க மறுபடியும். அம்மா வாங்கம்மா, சாமிக்கு விரதம் பண்ணணும். நீங்களும் வாங்க. டிங் 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 டிங். ஐயோ ஐயோ வெள்ளு விழுந்துச்சு. நான்லப்பா வெள்ளி கீழே விழுந்துட்டு. அது மாட்டணும், அதை மாட்ட முடியாது. வந்துரு கைண்டிக்கிட்டு. அவதாமா அடிச்சா பெல்லு. நீ மூடுடி தக்காளி. யாராவது மாமியா அவங்க இப்படி பேசும்போது ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? எங்க அம்மா சிரிப்பாங்க. என்ன இவ்வளவுக்கும் என்னை என்ன திட்டுறா? எங்க அம்மா கண்டுக்கவே மாட்டேதுங்க. அவளை திட்டுங்களாமா? போன் அடிக்கிறீங்க உன்னோட போன். இது ஒரு வேலையா போச்சு. வீடியோ காப்பிரைட் விடட்டும், உனக்கு கொண்டுடுறேன். அவங்க அத்தை அடிக்கிறாங்க ஃபோனு. இந்தா நான் மீட்டில் போட்டுருக்கேன். பேசு பேசு. என்னடி கடவுளை கூப்பிட்ற? இன்னும் கடவுளை இப்போ கூப்பிடக்கூடாது. காக்காலாம் கூப்பிடணும்ல. காக்கா நான் கூப்பிடுறேன். நீயே காக்கா தான் அண்டங்காக்கா. எங்கள் அம்மா வந்து சாமிக்கு விரதம் பண்ண இலையை கழுவுறாங்க. பார்த்துங்க எனக்கு கொள்ளை எப்படி அலங்கோலமாக இருக்குன்ட்டு. எங்கம்மா சேகரு வெள்ளை நானு சேகருக்கு 2 பொண்டாட்டிங்க. 2 பொண்டாட்டி அழைச்சிட்டு வந்து நிற்கிறான். என்ன அவ்வளோதான். சேகருக்கு விதவிதமாக பிள்ளைய பெற்று போட போகிறான்னு நினைக்கிறேன். நீங்கள் கொடுத்த கிஃப்டெல்லாம் என்ன நிறைய பேர் கேட்டீங்க, கிஃப்டெல்லாம் எங்கே ப்ரோ வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க. நீங்கள் கொடுத்த கிஃப்ட் எல்லாமே பாருங்கள், ஒரு கிஃப்டாக இருக்கா தெரியுதா? நீங்கள் கொடுத்த எல்லா கிஃப்ட்டுமே அழகாக வச்சுருக்கோம். பார்த்துங்க. விநாயகலாம் யார் நீங்கள் வச்சது? விநாயகில் போயிட்டு வாயை கோப்பளி பாருங்க எப்படி நல்லா இருக்கா? கொஞ்சம் சாமி ரூம் வெளிச்சமாகிறதுக்கு இன்னொன்று பண்ணணும். கொஞ்சம் வெளிச்சமாகறதுக்கு இந்த லைட்டை ஃபிட் பண்ணுவோமா? ஐயோ இது ரொம்ப இதாக இருக்கு. ஓகே தாங்க நல்லா இருக்கு. சாமி ரூம் கொஞ்சம் வெளிச்சமாகறதுக்கு பக்காவா இருக்கா? ஓகேங்க. எங்க சாமி ரூம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் தாங்க ஒரு எம்முக்கு வரதுக்கு. நம்ம அத்தையிட்ட பேசிட்டு இருக்கா. லைட்டா ஆஃப் பண்ணிடாத. இன்னும் ஒரு எம்முக்கு கொஞ்சம் தாங்க. நீங்க சப்போர்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒரு எம்மு வரத்துக்கு ஏன்னா எங்கள் ஊரில் கேக்கெல்லாம் வெட்டுவாங்க. அதை கொஞ்சம் கொண்டாடணும்னு ஆசையாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் தான், ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 200K தான். வந்துடலாம், கூடிய சீக்கிரத்தில் வந்துடலாம். நானும் ரீல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். சரிங்களா? என்னடி இங்கே வேலைக்காரன் சொல்லினா நான் வாயை உடச்சிருவேன். மோப்பு போடுற அந்த லைட் எடுத்துடாத, அதான் நல்லா இருக்கு. பேய் மாரி இருக்குடி அண்ணியன். எம்மே என்னதே புரியல. நீ தாண்டி சைக்கோ. நான் இல்லடா சைக்கோ பிடிச்ச நாயே, நீதான். சீக்கிரம் எங்க அத்தைக்கு சொல்றேன். உங்க அத்தைக்கு என்ன கொம்பா? ஓ அப்படியா? ஆமா எங்க அத்தைக்கு 2 கொம்பு இருக்கு. 2 கொம்பா? இரு வீடியோ பாக்கும்ல. முட்டுவாங்களா? அதான் உன்னை முட்டி இப்படி இருக்கியா? தக்காளி உருண்டை தக்காளியா? செத்து போயிடுவே. போய் வா சாமி கிட்ட வச்சு பேசாம போய். என்னடி இப்ப திட்டுடி இந்த பர்ரி கோமாளி. விநாயகர் சதுர்த்தினால பாக்குறேன். கொல்கட்டை செஞ்சு தருவனாலதான் நான் வாயை மூடிட்டு இருக்கேன். சோத்துல விஷம் தானே வைப்பேன். அதை கிட்ட அங்க வச்சிருக்க லைட்டா நான் கீழே வச்சிருந்தேன்டி. எங்க அத்தை வாங்கி கொடுத்த விளக்க பத்தி அவ்வளவு அழகா இருக்குன்னு. நான் இப்படி வைக்கணும் சாமிகிட்ட.
வாவ் சூப்பரா இருக்குல்ல லைட்டு. அப்படியே இருக்கட்டும் விட்டுரு. அவ சாமி எப்படி கும்பிடுவாங்க? சாமி அது பட்டு இருக்கணும். சாமி அங்கிட்டு வச்சு கும்பிடு. இந்த என்ன என்ன இப்ப திட்டு தக்காளி இப்படி இத போய் வச்சிட்டு வா. நல்ல பிளோட். நல்ல பையன். இந்தியா இங்க வச்சுட்டு வந்து இதுக்கு இங்க வைக்கிறனா அதுக்கு திட்டுவாங்க வந்து. ஓகே அடுத்தது எங்க வீட்டுல 2 சிலிண்டரு, அங்க ஒரு சிலிண்டரு, இங்க ஒரு மொத்தம் 4 சிலிண்டர் வச்சிருக்கோம். எல்லாம் எங்க சிலிண்டர் இல்ல, எங்க சொந்தக்காரங்க வீட்டு சிலிண்டர் கல்யாணத்துக்கு வாங்கணும். சிரிக்காத பயமா இருக்கு. எனக்கு இன்னொரு ஆசைடி. நான் வந்து வேணாம் சொன்னாங்க. மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்த குங்குமம். மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்தா? மதுரை மீனாட்சி அம்மன். ஓ அப்படியா? அங்க குங்குமத்தை கீழே கொட்டிவிட்டா? கொட்டல. சரி மாஸ்க் கைட்டு. கை கடியெல்லாம் சுத்தம் பண்ணில. வீடியோ எடுக்கணும்ல, அப்புறம் என்னாடி சாமி ரூம் எடுத்து எனக்கு கத்த வைக்காத. எங்க வீட்டுல நிறைய சாமி போட்டோ இருக்கு, எல்லா சாமியும் இருக்குங்க. குலதெய்வ சாமி தான் எங்க குலதெய்வம், ஆகாச மாரியம்மன். இந்த இருக்கு பாருங்க சாமிய போட்டோ எடுத்தா. இது வந்து நான் மாலை போடுவோம். ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை, என் மாலை, எங்க அண்ணன் மாலை, எங்க அம்மா மாலை, எங்க அப்பா மாலை, எல்லா மாலையுமே இருக்கும். என் மாலை இதுல இல்ல, என் மாலை அங்க இருக்கு. அந்த சாமி கிட்ட இங்க பாருங்க. இதெல்லாம் காலண்டர், எல்லா கொடுக்குற சாமி காலண்டரும் இங்கே வந்துடும். நான் தான் பெல் அடிக்க போகிறேன். டிங் 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 டிங். என்னடி திட்டுற தக்காளி? இங்கே மண்டே உடச்சு விட்டுரும் பார்த்துக்க. என் செய்தி தெரியுமில்ல. ஓகே அடுத்தது இப்போ சாமிக்கு வந்து விரதம் பண்ண போகிறோம். அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் பிள்ளையார் கோயில் என்ன ஆச்சுன்னு தெரியல, பிள்ளையார் கோயில் போய் பார்க்கணும். பின்னாடி இன்னமும் போதுண்டி. எந்த விளக்கு காட்டு? இதெல்லாம் அத்தை கொடுத்த. இங்கே பாருங்க நல்லா இருக்குல்ல. இதுதான் சீரு வச்சது அந்த விளக்கு. நல்லா இருக்கு. ஓ சூப்பரா இருக்குங்க. இப்ப லைட்டை பக்கத்துல வச்சுட்டு இன்னொன்று பாக்குறீங்களா? போலீஸ்காரங்க லைட் இதுலயே இருக்குங்க. இங்க பாருங்க, செமையா இருக்குல்ல. சிங்கிச்சான் நல்லா இருக்கா? இது ஆனா நமக்கு பிடிக்கல. இது ஓகேவா? இது வேணாம். இதுதான் நல்லா இருக்கு, பெட்டர். இதுதான் நல்லா இருக்கு. வாடி இது வைக்கிறேன், பேசாம இரு, நீ கத்த விடாத. இது இப்ப கத்து பார்ப்போம். சாமி டன்ட்டு கத்த முடியாது, பாத்துக்க. இது வந்து கல்யாணத்துக்கு கொடுத்தாங்க, ஐயர் கொடுத்தாரு, யாருன்னு தெரியல. இங்க பாருங்க, நான் சேகரோட 2 பொண்டாடி நிக்குது பாருங்க. நீ சேகரே உள்ள ஒரு தப்பு. நீ எதுக்கு சேகரே நீ பண்றது சரியில்லை. இங்க இருக்க எதுவும் தெரியாத மாதிரி படுத்த விடலாம் பாருங்க. பொல்லா சேகருங்க அவன். நீ பண்றது எதுவும் சரியில்லை சேகரே, பாத்துக்க. அப்புறம் நாய் பிடிக்கிற வேண்டியதோ கொடுத்து விட்டுருவேன். இன்னொரு பார்த்து நிற்கிறான் பாருங்க அந்த பொண்டாட்டி, சேகரோட பொண்டாட்டி. என்ன லுக்கு இங்க. தக்காளியே வேலை சொல்லியே கொல்றாங்க. முன்னாடி இன்னமாடி பண்ணிட்டு பூ போட்டுட்டு இருக்கா ஒரு சாமிக்கு. இங்க அங்க ரோஜா பூ இருக்குடி, அது எடுத்து வருவா. ரோஜா பூ, ரோஜா ரோஜா. பாருங்க, என்கிட்ட சமத்தியா நீ அடிதான் வாங்க போற. சமத்தியா அடிதான் வாங்க போறடி தக்காளி. ஆனா இவ்வளவு சாமி கும்பிடாச்சா 2 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. நானா சாமி பொறுமையாக அவசரப்பட்டு என்னைக்கு சாமி கும்பிடுவேன். தக்காளி வந்து முருகன் பக்தன். முருகன்னா போதும், ஏப்பா உத்தர விட்டுருவா. நமக்கு எப்பவுமே காடஞ்சத்தி ஐயனார் கோவில் காடஞ்சத்தி பிடிக்கும். அப்புறம் பிள்ளையார் பிடிக்கும். பிள்ளையாரை பிடிக்காம இருக்குமா? தக்காளி நீ பண்றது என்ன சரியில்லை. சீக்கிரம் தக்காளி. அவசரப்படாத சத்தியமா திட்டி குடிமே போயிருக்காப்பா. நீங்க திட்டு ஓரா பண்ணாத சரியா? தொட்டேன்னு கையை வெட்டி விடுவேன். நான் தொடுவேன். என்ன பண்ற? எங்க போ சொல்ற? நைட்டு அப்புறம் வந்து பிள்ளையார் கோயிலில் போயிட்டு கொல்கட்டை வைக்க போகிறோம். கொல்கட்டை சுட போகிறோம். வீடியோ பாருங்கள், நைட்டு போட்டாலும் போடுவேன்.
இப்போதைக்கு முடிஞ்சால் எடிட் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக எடிட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ எப்போ போட போகிறேன்னு தெரில, பார்ப்போம். அந்த அடுத்த வீடியோ வந்து கொல்கட்டை போய் விநாயகருக்கு போய் கொல்கட்டை வைக்கிற வீடியோ. நான் மாப்பிள்ளை தக்காளி எங்கள் அம்மா அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸு வருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நான் பிள்ளையார் கோயில்னா நம்ம பிள்ளையார் கோயில் தான் வீடியோ எடுப்பேன்னு அந்த கோயில் தான். மாப்பிள்ளை தாங்க வரவே மாட்டான், ரொம்ப பிஸியாக இருக்கான், மீன் பிடிக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருக்கான் மாப்பிள்ளை. படைய பாருங்க சேகரு என்ன தெரியும், பாயசம் எடுத்துருவா. இவ்வளோதான் பால் பாயசம். ஏன்னா எல்லா இடமும் சாமிக்கிட்ட போகுது. நொட்டாங்கை இல்லடி, இது பிச்சாங்கைடி. இதுதான் எனக்கு என்னோட தெய்வம். இந்த தாத்தா தான் என்னோட தெய்வம். சின்ன பிள்ளையில வளர்த்தவங்க தான் என்னைய ரொம்ப பிடிக்கும். மிஸ் யூ தாத்தா. அந்த இலையை எடுத்துட்டு இந்த இலையா இந்தா சாமி கூட வரோம். அவளுக்கு டீப்பட்டி கூட பத்த வைக்க தெரியாது. அவளுக்கு போட்டு வாட இடிச்சு கல்றான். ஒரு திருடா எடுத்துட்டு போயிடலாம். யாரா இருப்பான் இது 10 ரூபாய்க்கு இது எப்படி பெல் எடுங்க, பெல்லு பெல்லு. ஓகே விளக்கு ஏத்திட்டா தக்காளி பெல்ல எடுத்து விடு. அந்த பெல்ல இந்த விளக்கு ஏத்திக்கிற அந்த பெல்ல என் கையில கூடு. 3 விளக்கு ஏத்து இல்லைன்னா 5 விளக்கு ஏத்து. 3 போதும். விநாயகரப்பா என்னை நல்லா பார்த்துக்க விநாயகரப்பா. யாரையும் நம்ப கூடாது விநாயகரப்பா. நான் ஒழுங்காக படிக்கணுமா, ஒழுங்காக வீடியோ போடணும். படிப்புக்கெல்லாம் நமக்கு ஆகாது, அது உண்மைதான். ஒழுங்காக வீடியோ போடணும், நல்ல பிள்ளையா இருக்கணும். எந்த பிள்ளையும் மறைக்கிறாங்க. அம்மா வாங்க. நீங்க ஆரத்தி காட்டுங்க. அங்க போங்க, வேணாம் ஒருத்தங்க காட்டினா போதும். உள்ள போங்கம்மா. நீங்க இப்பதான் பெல் அடிக்கணும். நல்ல புத்தியா கொடுக்கணும் கடவுளேன்னு வேண்டிக்கோ. நல்ல புத்தியா கொடுக்கணும் கடவுளே. எனக்கும் பூசி விடுங்க. நல்லா இருக்கா? ரொம்ப இறங்கிட்டான். நான் ரொம்ப சின்ன பிள்ளையாவே இருக்கேங்க, யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க. அப்படிதான் இருப்பேன். பெல் எடுத்து வச்சுடுங்க. அம்மா கால ஆச்சு வாங்குவோம். இருக்குல்லையா? எங்க நிக்க வைப்ப? வாங்க வாங்க போட்டு அதை எடுத்துட்டு வா. துண்ணூறு தொட்டு கும்பிட்டு அப்படியே ஆசீர்வாதம் பண்றாங்கம்மா. எடுத்துட்டு வாங்கம்மா. அதை அப்படியே எடுத்துட்டு வாங்க. அப்பெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே. இந்த நேரம் போன்லாம் வரும், ஆஃப் பண்ணி போட்டு வாடி. காலில் எம்மா பொம்பளை பிள்ளை வேணா, ஆம்பளை பிள்ளை. எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும். ஓகே ஓகே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஐயோ எங்கள் அம்மா பொட்டு எப்படி வச்சு விட்டுருக்கு பாருங்க. ஓகே ஒரு வழியாக விநாயகருக்கு வந்து விரதம் பண்ணியாச்சு. ஏன்னா நான் காலையிலேருந்து சாப்பிட விட இல்லை, எனக்கு இப்போ பசிக்குது பயங்கரமா. அம்மா காக்கா வைக்கணுமா? காக்காக்கு வச்சுட்டு வருவோம். அது அணைஞ்சோனே அது நீரை விளையாடிட்டு காக்கா வைக்க போகுது. இந்த வெள்ளை காக்கா, வெள்ளை காக்கா கொண்ட காரி ரெண்டு
அஜு வெள்ளா கொண்ட காரி ரெண்ட கரண்ட் ஆடு ஆடு சமையல் கொம்ப எனிடா ஐயோ ஐயோ சும்மா இது அடிச்சிருமா. சரி பேசு. அடுத்த வீடியோ என்ன வீடியோ சொல்லு. கொல்கட்டை சுடுற வீடியோ. கொழுக்கட்டைய ஏன் வேகல? மழை பெஞ்சிச்சு நான் வேகல. தக்காளி ஏன் பெஞ்ச? புல்லு வளர நான் பெஞ்ச. தக்காளி குண்டு தக்காளி எங்க போனாயா? சின்ன தக்காளி, சிவப்பு வண்ண தக்காளி. சாமி போய் வாங்க. சின்ன தக்காளி, சிவப்பு வண்ண தக்காளி காக்காவுக்கு எடுக்கணும் அவரு. இப்ப நாங்க காக்காவுக்கு சோறு வைக்க போறோம். போய் வைக்கணும் மம்மி. ஏய் மாடிக்கு போவோம். நான் கொல்லைக்கு போமா? மாடிக்கு போ. மாடிக்கு தான் காக்கா வரும். சோ மாடிக்கு போகிறோம். சேகரோட பொண்டாட்டி வாங்க. சரி உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு போயிடு. எங்க வீட்டுல இதான் நீ எங்க வர? அது சாப்பாடு உனக்கா கொண்டு வரோம். ஏறி 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 ஏறி. சரியான வெயில். சரியா சுடுதுரி. கா 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 காக்கா கூப்பிடு. கா 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 கா. ஏ காக்கா கூப்பிடுறீ ஒண்ணுத்தையும் காணும். சேகர் தின்ட்டு விட போறான். ஓகே காக்கானோட மாப்பிள்ளை பார்க்குறான். மாப்பிள்ளையை காணும். யார் மாப்பிள்ளை மாதிரி தெரியுது? மாப்பிள்ளை இல்லது, மாப்பிள்ளையோட தங்கச்சி அக்கா. மாப்பிள்ளையோட அக்கா. சேகரு மாடிக்கு விடாத, அவனை கொண்டுருவேன். மாடிக்கு தான் போக போறான்னு நினைக்கிறேங்க. ஓகே சாப்பிடுமா? ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வந்து கொல்கட்டை விநாயகர் கோயிலுக்கு போக போகிறோம். கொல்கட்டை சுட்டு அந்த வீடியோ வரும் அடுத்த வீடியோ. ஓகே இந்த வீடியோ நான் எவ்வளோ முடிச்சுக்கேன். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். பாய். பாய் பாய். பாய். லைக்